மகாபிரியவாச்சரணம். தமிழ் மொழி எவ்வளவு அழகான மொழி. அந்த மொழியில் ஒரு வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்ல சொன்னால் யாராலையும் சொல்லவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் கடவுள். கடவுளுங்கிறது யார்? அவர் எங்கே இருக்கார்? எப்படி இருக்கார்? எத்தனையோ கேள்விகள் யார் யாரோ கேட்பார்கள். எத்தனையோ மகான்கள் அதற்கு பதிலும் சொன்னார்கள். இருந்தாலும் நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள், கடவுளை கண்களால் பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொல்லக்கூடிய மக்கள், இன்னும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், இப்படி எத்தனை பேரில் சொன்னாலும் அவர்களுக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை சொன்னால் அனைவருக்குமே புரியும். இப்போ நம்ம மனிதன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, உடல் உயிர் இரண்டும் இணைந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த உடல் தனியாக இருந்தால் அதற்கு என்ன பெயர்? பிணம் என்று பெயர். உயிர் மட்டும் தனியாக இருந்தால் அது பேய் என்று பெயர் பெற்று விடுகிறது. அப்போ இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் மனிதன் என்று சொல்கிறோம். சரி, இப்போ இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, தானாக போய் இந்த உயிரிடம் சேர்கிறதா அப்படின்னா அதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா, உடல் அப்படிங்கிறது ஜடம், அதனால் செய்ய முடியாது. சரி, உயிர் அப்படிங்கிறது அறிவு தானே, அப்போ அது சேர்ந்துக்கலாமே உடலோட அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறப்பே அதுக்கு என்ன தெரியும்? அடடா, இந்த உடலோட போய் சேர்ந்தா திரும்பவும் இந்த சிக்கல்ல மாட்டிக்குவோமே, இந்த உடலே வேணான்னு சொல்லிட்டு அது நிற்கும். அப்ப இந்த உடலையும் உயிரையும் யார் சேர்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மாட்டு வண்டி நம்ம பார்த்துருக்கோங்க. ஒத்த மாட்டு வண்டி பார்த்துருக்கோம், ரெட்டை மாட்டு வண்டி பார்த்துருக்கோம். எப்படியோ அதில் 2 மாடுகள் இருக்குது, ஒரு வண்டி தனியாக இருக்குது. இப்போ இந்த மாடும் வண்டு தனித்தனியாக இருந்தால் வண்டி போகாதுங்க. சரியா? இப்போ இந்த மாட்டை கொண்டு போய் வண்டியில் போட்டுனாதான் இது மாட்டு வண்டி போக முடியும், அது மாட்டு வண்டி ஆகும். இப்போ இது என்ன ஆகும்? மாடு தானாக போய் வண்டியில் போட்டிக்குமா? அது கிடையாது. சரி, வண்டி தானாக மாட்டு கழுத்தில் நிற்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தர் அதை கயிறு போட்டு கட்டி இழுத்து சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா? அதுபோலத்தான் இங்கே உடலையும் உயிரையும் ஒருவர் சேர்த்து வைக்கிறார், அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன வேணால் சொல்லலாம், யார் கேட்டாலும் கடவுள் அப்படின்னு யாருன்னு சொன்னால் தெளிவாக அழகாக சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, நம்மால் அது தெளிவாக விளக்கமாக சொல்ல முடியவில்லை என்றால், அந்த பொருளே நமக்கு தெரியவில்லை என்றால் பிறகு எதற்கு நீ அதை கும்பிடுகிறாய் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இப்போ நமக்கு அது பொருளும் தெரிஞ்சிருச்சு, அதனுடைய விளக்கம் தெரிந்துவிட்டது. ஆக இவர்தான் கடவுள் என்றும் நமக்கு புரிந்துவிட்டது. மகாபெரியவா சரணம்.